நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அடுப்பே பற்ற வைக்காமல் குறைவான பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். அதே சமயத்தில் இதில் சர்க்கரை வெல்லம் எதுவுமே சேர்க்காமல் பண்ணுறதுனால இது ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் ஸ்நாக்ஸில் கொடுத்து விடலாம், அதே போல் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெட்ஜால் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது சைஸ்லேயே நல்ல பெருசாக இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, டேட்ஸ் மட்டுமே போதுமானது. அதுக்காக நான் இந்த டேட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி டேட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸில் இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருள் அரை கப் அளவுக்கு உப்பு கடலைன்னு சொல்லுவோம்ல, இந்த கொண்டைக்கடலை வச்சு செய்கிற ஸ்நாக்கு, இதுதான் தேவை. அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையிலேயே இந்த முழு வெரைட்டி கிடைக்கும்ல, பார்க்குறதுக்கு கொண்டைக்கடலை போலவே இருக்கும். இது நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த உப்பு கடலை எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த பொட்டுக்கடலை வச்சு தான் செய்ய போகிறேன். உப்பு கடலை வச்சும் செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம விதையை நீக்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம்ல டேட்ஸு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. 1-2 பொட்டுக்கடலை இருக்கும், ஒன்றும் அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், இப்போ நல்லாயிருக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கையில் எடுத்து உருட்டுறக்கு வரணும். ஒருவேளை அந்த மாதிரி உருட்டுறக்கு வராமல் ரொம்ப பவுடர் ஃபார்மில் இருக்குன்னா நீங்கள் டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு லட்டு போலவே நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பேடா ஷேப் கொடுக்கலாம். அதாவது கையில் அழுத்திட்டு ஒரு விரல் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ அது ஒரு பேடா ஷேப்பில் இருக்கும். இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக ஸ்வீட் கடையில் கிடைக்கிற போல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மோல்டில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நல்லா இது போல் வச்சு அழுத்திட்டோன்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம வச்சு அழுத்தியாச்சு. மீதம் இருந்த மாவில் நான் இந்த மாதிரி பேடா ஷேப்புக்கு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும், பார்க்குறக்கு ஒரு குக்கீஸ் மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் சர்வ் பண்ணலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மோல்டுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சாக்லேட் போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டிசைன் மாதிரி போடலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது போட்டு சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல, அது வச்சுட்டு கூட சர்வ் பண்ணலாம். இல்லை நட்ஸை பொடியாக கட் பண்ணி இது உள்ளே வச்சு சர்வ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி டார்க் சாக்லேட் போட்டுட்டு மறுபடிக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த சாக்லேட்டும் நல்லா செட் ஆகிரும். நீங்களே பார்த்தீங்கல்ல, 2-3 பொருட்கள் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி எவ்வளோ சிம்பிளாக ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.